கேவைசி என்றால் என்ன? ஓகே, கேவைசின்னு சொன்னால் நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக அநேகமான கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்மில் கேட்பாங்க. அநேகமாக எக்ஸ்சேஞ்சில் கேட்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லை, அநேகமாக எல்லா கிரிப்டோ சர்வீஸ்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்களும் கேட்பாங்க. என்ன சொன்னால் அதில் தான் நிறைய கவர்மெண்ட் ரெகுலேஷனில் ஃபாலோ பண்ணுற நிறைய எக்ஸ்சேஞ்சுகள், நிறைய கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்ம்கள் இதாகணும். இது என்னன்னு சொன்னால் அவங்களோட பிளாட்ஃபார்மில் இருக்கிற யூசர்ஸ்கிட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்கிட்ட இருக்கணும். நாளைக்கு ஏதாவது அந்த யூசர் தப்பு பண்ணக்குள்ள, அப்படி இல்லாட்டி டெக்ஸ்ட் பே பண்ணாமல் என்னென்ன செய்யக்குள்ள கவர்மெண்ட் அதை கேட்கும்னு சொன்னால் அதை கொடுக்கலாம். அடுத்தது மல்டிபிள் இன்னொரு காரணத்துக்காகவும் கேவைசி செய்வாங்க. சில நேரம் மல்டிபிள் அக்கௌண்ட்டில் வச்சு என்னென்ன பிள்ளையான வேலையை செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவும் கேவைசி செய்வாங்க. இப்போ நீங்கள் கேவைசி செய்கிறீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது கவர்மெண்ட் ஐடியை ப்ரொவைட் பண்ணணும், ப்ளஸ் உங்களோட ஃபேஸையும் காட்டணும். உங்களோட ஃபேஸும் கவர்மெண்ட் ஐடியும் சேமாக இருக்கணும். அடுத்தது ஒரு ஐடிக்கு ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் பாவிக்கலாம். அதுக்காக நீங்கள் இப்போ பாஸ்போர்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட், உங்கள்கிட்ட இருக்கிற பிஆர் கார்டுக்கோ இல்லாட்டி வேறு ஒரு நேஷனல் ஐடிக்கோ இன்னொரு அக்கௌண்ட் பாவிக்கலாம். ஓகே, எதுனான ஒரு டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த டீட்டெயில்ஸை வச்சு அவங்களோட ஃபுல் டேட்டா எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அது மட்டும்தான் உங்களுக்கு அக்கௌண்ட். ஓகே, அதை தவிர வேறு 2-3 அக்கௌண்ட்ஸ் பாவிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 99% எல்லா கிரிப்டோ பிளாட்ஃபார்மும் இதை செய்வாங்க. ஸோ அப்படி இல்லாமல் கேவைசி இல்லாமல் நடக்கிற 1-2 எக்ஸ்சேஞ்சஸ், 1-2 கிரிப்டோ பிளாட்ஃபார்ம் இருக்குது. அவங்களும் கூடிய சீக்கிரம் கொண்டு வந்தாங்க. பட் நான் கிரிப்டோக்குள்ளே வரக்குள்ளே கேவைசிங்கிறது ஒரு மேண்டட்டரி விஷயமே இல்லை. நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் எல்லா ஃபேமஸான எக்ஸ்சேஞ்செல்லாம் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பைனான்ஸுங்கிற எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட நான் 5-6 அக்கௌண்ட் வச்சுருந்தேன். ஓகே, வேறு பேரில். அது பிறகு கேவைசி கொண்டு வந்த அப்புறம் ஒன்றுமே செய்யலாம். அது பிறகு நான் எங்களோட வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோட பேரில், எங்களோட சிப்ளிங்ஸோட பேரில், எல்லாரோட பேரில் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு அவங்களோட கேவைசி, அவங்களோட ஐடி டீட்டெயில்ஸை கொடுத்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு கேவைசி செஞ்சு கடைசியாக ஒரு 3 பைனான்ஸை தான் நான் மிச்சமாக எடுத்தேன். ஓகே, அவங்களோட பேரில். அதை தாண்டி என்னால் மற்ற பைனான்ஸ் எல்லாம் கைவிட வேண்டி வந்துட்டு. அதே மாதிரி தான் வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்ல. அதனால் இப்போ கேவைசி இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் பாவீங்கன்னாலும் நீங்கள் கடைசி வேணா அப்படியே பாவிச்சிட்ருப்பீங்கன்னு சொல்லலாம். எப்போ வேணுனாலும் அவங்க கேவைசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அடுத்தது சிலாக்கள் பயப்படுற கேவைசி கொடுக்குறதுக்கு ஐயோ எங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கான்னு சொல்லி, நீங்கள் as long as நீங்கள் தப்பு பண்ணாத வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. ஓகே, நான் பாவிக்கிற எல்லா எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து எல்லா கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்லையும் நான் கேவைசி கொடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணுறல. ஓகே, ஸோ நீங்கள் தப்பு பண்ணாத வரையும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது உங்களோட கண்ட்ரியோட லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட கண்ட்ரிக்கு ப்ராப்பரான டெக்ஸ் கட்டி உங்களோட இப்போ ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னு சொன்னால் டெக்ஸ் பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ் கட்ட வேண்டியது. ஸோ பி ப்ரிப்பேர்டு. ஓகே, ஸோ அதனால் ஒவ்வொரு கிரிப்டோ பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு அக்கௌண்ட் வைங்க. இப்படி உங்களுக்கு அவசியம் 2 அக்கௌண்ட் வைக்கணும்னு அவசியம்னு சொன்னால் உங்களோட ஸ்பவுஸ்கிட்ட, உங்களோட ஒய்ஃபோ, உங்களோட ஹஸ்பண்டுக்கு, அப்படி இல்லாட்டி உங்களோட பேரண்ட்ஸோட பேரில், அப்படி இல்லாட்டி உங்களோட நம்பிக்கையான சிப்ளிங்ஸிட, இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ்லாம் போவானா நாளைக்கு அவங்க அந்த பிளாட்ஃபார்ம் தேவைன்னு அப்புறம் ஒன்றுமே செய்யலாமா இருக்கும். ஸோ உங்களோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறார்கள் பேரில் நீங்கள் அக்கௌண்ட் திறந்து அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் பிளாட்ஃபார்மில் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையாக சொல்லப்போனால் ஒரு பிளாட்ஃபார்மே போதுமேண்டா. நீங்கள் இப்போ எக்ஸ்சேஞ்சில் பாவிக்கக்குள்ள ஒரு எக்ஸ்சேஞ்சிலேயே மல்டிபிள் அக்கௌண்ட்டில் வைக்கிறத வேறு நல்ல எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. உங்களோட வேறு எக்ஸ்சேஞ்சில் போகக்குள்ள நாளைக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சில் ப்ராப்ளம் வரக்குள்ள மற்ற எக்ஸ்சேஞ்செல்லாம் உங்களோட ஃபண்டுகள் சேஃப் ஆகும். அதனால் ஒரு எக்ஸ்சேஞ்சு ஒரு பிளாட்ஃபார்மை நம்பியிருக்காமல் நீங்கள் மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் ஒவ்வொரு அக்கௌண்ட் உங்களோட நேமில் க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க? நீங்கள் கேவைசி செய்கிறத நீங்கள் விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ AI ட்ரேடிங் போட், ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஃப்ரீன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். I'll get back to you. Bye.